guys, this is Kavi from Kavi Voice. இன்னைக்கு Can I Step In அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமாவை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஒரு க்யூட்டான க்ரஷ், அதுக்கப்புறம் பேச்சுலர் லைஃப்னு சொல்லி எல்லாத்தையும் கலந்த மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. சரி, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங் சீனே ஒரு பையனை தான் காட்டுறாங்க. இவன் பேர் தான் கிம். கிம்மெல்லாம் அப்படியே ஃபேஸில் நவரசத்தையும் கலந்து அப்படியே சோகமாக இருக்க மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். அவங்க அம்மா போகிறதுக்கு முன்னாடி நீ சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லவும் அவன் வாட்டுக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டாக சொல்ல ஆரம்பிச்சிடுறான். எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது, சாப்பிட்டு முடிச்சோன்னே பாத்திரத்தெல்லாம் விலைக்கு வச்சிடணும், குப்பையை குப்பை கூடையில் தான் போடணும், மறக்காமல் ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணிடணும், தூங்குறதுக்கு முன்னாடி கதவை சாத்தணும் அப்படின்னு சொல்லி பெரிய லிஸ்ட்டாக சொல்ல அவங்க அப்பாலாம் அவன் ஒன்றும் சின்ன பையன் எல்லாம் அவனை பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லுவோம் அவங்க அம்மா கிட்ட. அவன் மாட்டுக்கு என்னையெல்லாம் விட்டுட்டு நீங்கள் மட்டும் ஊருக்கு போகிறீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டிங்கை போட்டுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்துட்டு உலகமாக நடிப்புடா சாமி அப்படின்னு சொல்லி கிமோட தம்பியெல்லாம் என்னம்மா நடிக்கிறான் அப்படின்னு சொல்லி அவனே பார்க்க, நீ எதுக்கிட்ட இப்போ என்னை குறின்னு பார்க்குற, நான் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன் தெரியுமா அப்படிங்கும். சின்ன பையன்ட்ட ஏன்டா வம்பிழுக்கிற அப்படின்னு சொல்லி பேசிக்கிருக்கேன். சரிம்மா, ஃப்ளைட்டுக்கெல்லாம் லேட் ஆயிடுச்சு, அப்புறம் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது, வாங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு துரத்தாத குறையா விரட்டி விட்டுட்டு அவங்க போனோடனே அடுத்த நிமிஷமே பார்த்தீங்கன்னா குஷியில் ரொம்ப டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். அப்பாடா போயிட்டாங்க அப்படின்னு. அவங்க அந்த ஏரியா விட்டு கூட தாண்டி இருக்க மாட்டாங்க. அதுக்குள்ளேயும் இவனோட சேட்டையெல்லாம் ஆரம்பிச்சு வாழுத்தனத்தை எல்லாம் காட்ட ஆரம்பிச்சுட்டான். இவ்வளோ நேரம் பெரிய லிஸ்ட்டாக சொன்னவன் அந்த லிஸ்ட்டில் இருக்க ஒன்றத்தை கூட மதிக்கல. சரி, ஒழுங்காவது வீட்டை க்ளீனாக வச்சுக்குவான்னு பார்த்தா அந்த வீட்டையே கன்றாவியாக போட்டு வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாமல் ஒரு வாரத்துக்கு மேலே அவனுக்கே தனியாக இருக்க போர் அடிச்சு போய் ஒரு பெரிய பிளானாக போட்டு அடுத்த ஒரு ஃப்ரெண்டை வர வச்சிடறான். அவனோட பேர் யூங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு ஸ்டேஜில் ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு லீங்கிற இன்னொரு ஃப்ரெண்டையும் வர வைக்கிறானுங்க. அதுக்கப்புறம் அவன் ஒரு ஐடியா கொடுக்குறான். ஏண்டா, இன்னும் நம்மளோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்களா, அவனுங்களும் வந்து நல்லா ஜாலியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தேஜுன் அதுக்கப்புறம் ஹேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் வந்துடுறானுங்க. இவனுங்க எல்லாம் வந்ததை செலிப்ரேட் பண்ணுற விதமாக வேற ஒரே பார்ட்டி அது இதுன்னு செம ஜாலியாக வேற என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. மறுநாள் பார்த்தீங்கன்னா இவனுங்கெல்லாம் சேர்ந்து ஸ்டோன் பேப்பர் சிசர் விளையாடுறானுங்க. அந்த கேமில் ஜெயிச்சோன்னா அப்படி ஒரு சந்தோஷம். என்னடான்னு பார்த்தீங்கன்னா சிக்கனில் வந்து ரெண்டே லெக் பீஸ் தான் இருக்குது, அது யாருக்கு போகணும்னு விளையாண்டுக்கு ஜெயிச்சிருக்கானுங்க. கிம்மெல்லாம் வந்து ஜெயிச்சோன்னா அந்த லெக் பீஸையும் வேற எடுத்துக்கிட்டு ஓவராக கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு லீ எல்லாம் ஆக்டிங்லாம் பண்ணுற, அதுக்கு வந்து டயட் மெயின்டைன் பண்ணணும்னு கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல் அப்படி தின்னு நல்லா பெருத்து போக வேண்டியதான் அப்படிங்கவும், நான் வந்து குண்டா இருந்தாலும் அழகா தாண்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கான். மிச்சம் இருக்க அந்த ஹான்லாம் நீங்கள் சண்டையெல்லாம் போடாமல் இருந்தாலே சரிப்பா, சிக்கன் காண்டியெல்லாம் தயவு செஞ்சு அப்படிங்கிற பேசிக்கிட்டு இருக்கேலே, நம்ம லீக்கும் நம்மளுடைய கிம்முக்கும் வந்து இடையில வந்து பேச்சு வார்த்தை வந்து இப்படி போய்கிட்டு இருந்தது. ஒரு ஸ்டேஜில் என்ன ஆயிருதுன்னு கேட்டிங்கன்னா சண்டை மாதிரி வர ஆரம்பிச்சிருது. கிம்மெல்லாம் அந்த சிக்கன் பீஸை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு இவனுங்க அடிச்சுக்க ஆரம்பிச்சிடுறானுங்க. இந்த இடையில வந்து இவங்களாம் பாவம், டேய் நீங்கள் அடிச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல, சிக்கனில் மட்டும் எதுவும் அடிச்சு சண்டையை போட்டு விழுந்துடாதீங்கடா அப்படின்னு சொல்லி கதறிக்கிட்டு இருக்கான். இவ்வளோ பெரிய ரணகாலத்துலேயும் நம்ம தேஜுன்லாம் அடிச்சுக்கிறீங்க, சண்டையை கொஞ்சம் சவுண்ட் இல்லாமல் போடுங்கப்பான்னு சொல்லிட்டு அவன் வாட்டுக்கு போயிடுறான். அந்த டயத்தில் நம்ம வீட்டு காலிங் பில்லை யாரோ அடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லவும் போய் கதவை திறந்து பார்த்தா யாரோ ஒருத்தவன் நிற்கிறான். அவனை பார்த்தா ஹான்க்கெல்லாம் வந்து வியர்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். டப்புன்னு கதவை சாத்திடுறான். யாருன்னு தெரியல அப்படின்னு பேசவும் கிம்மு வந்து என்ன சொல்கிறான்னா, நம்ம வீட்டுக்கு வந்து அலெக்ஸ்னு ஒருத்தவன் வர வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லவும் சரின்னு சொல்லி தேஜுன் அவனோட பேர் என்னன்னு கேட்டால் அவன் வந்து மோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் யூன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும். அதெல்லாம் இல்லைன்னு டப்புன்னு கதவை சாத்திட்டு வந்துடுறானுங்க. இங்கே யூன் யாராவது இருக்காங்களா என்ன அப்படின்னு கேட்கவும் யூன்ங்கிறது பொண்ணு பேர், இங்கே யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி என்னமோ அலெக்ஸ்ன்னு யாரும் இருக்கா வரப்போறாங்கன்னு சொன்னி அது என்ன கதை அப்படின்னு கேட்கவும் தான் இப்போ கிம்மு சொல்கிறான், இந்த மாதிரி சின்ன வயசுல என் கூட இருந்தவன் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபோட்டோஸ்லாம் பார்த்தா சின்ன வயசு ஃபோட்டோலாம் இருக்கு. அலெக்ஸ் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவன் வந்து அமெரிக்காவில் செட்டில் ஆயிருக்கான், அவன் வந்து வந்துருவான் அப்படின்னு சொல்லவும் காலிங் பெல்லாம் அடிக்கவும் வேகமாக வந்து ஹான்லாம் நான் தான் போய் திறப்பேன்னு திறந்து பார்த்தா ஒரு பொண்ணு நிற்கிறா. அது வந்து ஹாய்லாம் சொல்கிறா. எனக்கு வந்து ஒன்றும் புரியல, என்னடா அது அலெக்ஸ்னு வருவாங்கன்னு சொன்னால் இவன் வந்து நிற்கிறான்னு சொல்லிட்டு கதவை டொப்புன்னு சாத்திடுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தேஜன் வந்து போய் திறந்து பார்த்துட்டு நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்கவும் நான் தான் அலெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் கிம் இருக்கானா அப்படின்னு கேட்கவும் தான் தெரியுது அலெக்ஸுங்கிறது பையன் இல்லை பொண்ணு அப்படின்னு சொல்லி. அலெக்ஸ் வந்து சின்ன வயசில் இங்கே படிச்சிருந்திருப்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட போய் அமெரிக்காவில் செட்டில் ஆகிருந்திருப்பா. அதுக்கப்புறம் இப்போ தான் ரிட்டர்ன் வரா. ஸோ கிம்முக்கெல்லாம் வந்து சின்ன வயசில் நடந்த விஷயம் அப்படிங்கிறனால எதுவுமே ஞாபகம் இல்லை. அவங்க அம்மா அலெக்ஸ்ன்னு சொல்லவும் கண்டிப்பாக பையனாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு இமேஜினேஷன்லேயே இவனும் வந்து சரி அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். அது மட்டும் இல்லாமல் அவள் வந்து என்ன சொல்கிறான்னா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் கூட தங்குறதில்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேளே ஹான்லாம், உண்மையை சொல்லி நடந்தது என்ன அப்படின்னு கேட்கவும் தான் இப்போ யோசிச்சு பார்க்குறான். அவன் தூங்கிக்கிட்டு இருக்கையில உங்கள் அம்மா கால் பண்ணி எல்லாமே விவரமாக தான் சொல்லியிருந்திருப்பாங்க.
இருக்காங்க. இவன் தூக்கத்துல இருந்தனால ஒழுங்கா கவனிக்காம விட்டு இருந்திருப்பான். ஸோ எல்லா தப்புமே கிம்மு மேல தான் இருக்கு. அலெக்ஸ் எல்லாம் வந்து என்ன சொல்றானா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்க கூட தங்குறதுல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா. ஆனா அங்க இருக்கவனுங்கெல்லாம் என்ன சொல்றானுங்கன்னா, உங்களுக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா அப்படிங்கிறான். ஹான்லாம் ரொம்ப நாசுக்கா, உங்களுக்கு கொரியால வேற ஏதாவது வீடு இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப இதா வந்து கேட்டுக்கிட்டு இருக்கானுங்க. பட் நம்ம தேஜுன்லாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா என்ன சொல்லிடுறான்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை இவனுங்க பசங்க எல்லாம் சுற்றி வளைச்சு பேசிக்கிட்டு இருக்கானுங்க, நீ வந்து எங்க கூட தங்க முடியாது, நாங்கள் ஃபுல்லாக பசங்க இருக்கோம், நீ எல்லாம் எங்க கூட தங்குறதுக்கு எங்க நான் பர்மிஷன் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கவும், கிம்மோட அம்மா தானே இங்கே தங்கிக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், கிம்மெல்லாம் வந்து எங்க அம்மா இன்வால்வ் ஆயிருக்காங்க, நான் எங்க அம்மாட்ட கால் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு கால் பண்ணி பேசிட்டு வந்தவன் வந்து ஜாலியாக சொல்றான் எங்க அம்மா விஷயத்த சொல்லிட்டாங்க அப்படிங்கவும், என்னடா சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அலெக்ஸ் கூட இங்கே இருக்கலாம், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா நீங்க தான் காலி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லவும், ஏண்டா கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸே பொண்ணுக்காண்டி காலி பண்ண சொல்றியா அப்படின்னு சொல்லி பேசுறதெல்லாம் பார்த்துட்டு அலெக்ஸே என்ன சொல்லிடுறான்னா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே இங்க இருந்து காலி பண்ணி போறேன் அப்படின்னு சொல்லி பாவம் அவ ரொம்ப அப்பாவியா சொல்லிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்தா அங்க இருக்க பசங்களுக்குலாம் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் இவனுக்கு என்ன பண்றானுங்கன்னா, ஓட்டு எடுப்போன்னு சொல்லிட்டு கேட்டா, இவ்வளோ நேரம் நல்லா பேசிக்கிட்டு இருந்த ஹான்லாம் அதெல்லாம் இல்லை, அந்த பொண்ணுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் பசங்க கூட தங்குறதுன்னு சொல்லிட்டு அவனும் தேஜனும் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. ஓட்டு எண்ணிக்கையில எப்படியும் 2 நெகட்டிவா முடிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இவனுங்கெல்லாம் நீங்க இங்க இருந்து போய் தான் மேடம் ஆகணும் அப்படின்னு சொல்லவும், அலெக்ஸ்லாம் சரிங்க நான் இங்க இருந்து போயிடுறேன், ஆனா எனக்கு கொரியால யாரையுமே தெரியாது, கொஞ்ச நாள் ரூம் கிடைக்கிற வரைக்கும் மட்டும் இங்கே தங்கிக்குவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இவளை பார்த்துட்டு கிம்மெல்லாம் சரி நீ ஏன் ரூம்லேயே தங்கிக்கோ, நான் தேஜனோட ரூம்ல தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹீரோயின்கெல்லாம் வந்து யார்கிட்ட ஹெல்ப் கேட்குறதுன்னு தெரியாம ஹான் கிட்ட போய் ஒன்று கேட்கலாமா அப்படிங்கவும், என்னங்க கேளுங்க அப்படின்னு சொல்லவும், இல்லைங்க பக்கத்தில் எங்கேயாவது ஷாப் இருக்கா, எனக்கு கொஞ்சம் டூத் ப்ரஷ் வாங்கணும் அப்படின்னு சொல்லவும், பக்கத்துல சூப்பர் மார்க்கெட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றதுக்குள்ளேயும் ஹீரோயின் வாட்டுக்கு கிளம்பி வந்துடுறா. அவ பின்னாடி பாத்தீங்கன்னா யாரோ ஒரு பையன் ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி இருக்கு. நைட் டைமா இருக்கவும் ஐயோ ஏதோ ஆயிருமோன்னு சொல்லிட்டு ஹான்லாம் அலறி அடிச்சுக்கிட்டு ஓடியாந்துக்கிட்டு இருக்கான். இவ டூத் ப்ரஷ்லாம் வாங்கிட்டு வந்தவ பக்கத்துல ஏதோ கேட்டை பார்த்துட்டு வேகமா அதை போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு போய் சந்தில எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா. அந்த டயத்துல பின்னாடி யாரோ வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. அவனை பார்த்தோன்னே அப்படியே பயந்து போய் கீழே விழுந்துடுறா. அவன் வேற யாரும் இல்லை நம்ம ஹான் தான். என்னங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே நீங்க வாட்டுக்கு தனியா வந்துட்டீங்க அப்படிங்கவும், இல்லைங்க ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாம் என்னை பிடிக்கலன்னு கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு தான் நினைச்சேன் அப்படிங்கவும், எங்க அதுக்கு நீ இப்படியா நடுராத்திரியில நீங்க வாட்டுக்கு சொல்லாம கொல்லாம கிளம்பி வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பாக்குறான் நம்ம அலெக்ஸோட கையில ரத்தம் வந்துகிட்டு இருக்கு. என்னங்க ரத்தம் வருது அப்படின்னு கேட்டா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிடுறா. மறுநாள் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே இவளுக்கு தெரிஞ்ச சாண்ட்விச் அது இதுன்னு செஞ்சு வச்சுட்டு இவங்களுக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவனுங்களும் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவானுங்கன்னு பார்த்தா அவனுங்க எல்லாருமே சூப்பரா செஞ்சிருக்கா அலெக்ஸ் அப்படின்னு சொல்லி அலெக்ஸை பாராட்டும். அலெக்ஸுக்கெல்லாம் அப்பதான் உயிரே வருது, பரவாயில்லங்க உங்களுக்குலாம் இந்த ஃபுட் எல்லாம் பிடிக்குமா பிடிக்காதோன்னு நினைச்சு ரொம்ப பயந்துகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹான் இருக்கான்ல அவன் என்ன சொல்லிடுறான்னா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அலெக்ஸ் இங்கே தங்கிக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஓட்டி எண்ணிக்கை தான் ரொம்ப அதிகமா இருக்குல்ல, ஸோ அதனால அலெக்ஸ் இங்கே தங்கணும்னு சொல்லிட்டு ஹிம்மெல்லாம் வந்து அவனோட மொத்த ரூமே காலி பண்ணிட்டு வந்துட்டான். அந்த ரூமே வந்து நம்ம அலெக்ஸ் வந்து அவளுக்கு பிடிச்ச மாதிரி மாத்தி வச்சிருக்கா. சொல்ல தேவையில்லை 16 கிரீம் அது இதுன்னு வந்து இடத்தையே மொத்தமா மாத்தி வச்சிருக்கா. பசங்களுக்கெல்லாம் என்னம்மா இது இப்படி மாத்தி வச்சுட்டாலே இடத்தையே அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. ஹீரோயின் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கையில கேட்குறா, சரி நீங்க எல்லாம் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனீங்க அப்படின்னு கேட்கவும் தான் லீ சொல்றான், நாங்க எல்லாம் ஒரே ஆக்டிங் ஸ்கூல் தான் ஆனா வேற வேற டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தேஜுனை பார்த்துட்டு தேஜுனோட எல்லாம் எப்படி ஃப்ரெண்ட் ஆனோன்னே எங்களுக்கே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்மலாவே இந்த கொரியன் ஃபுட்லாம் கொஞ்சம் அதிகமா ஸ்பைஸா இருக்க மாதிரி ஹீரோயினுக்கு ஃபீல் ஆகும். அதே மாதிரி தான் இப்பயும் சாப்பிட்டுக்கிற கீழே ரொம்ப ஸ்பைஸா இருக்குன்னு சொல்லிட்டு ஓடி போய் தண்ணி எடுத்து குடிக்கிறேன்னு குடிச்சவ அது டீங்கிறதே தெரியாம அதை வந்து குடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு நம்ம தேஜுன் மேலே துப்பிடுறா. தேஜுனோட மூஞ்சியே நாரி போயிருது. இவனுங்கெல்லாம் கிண்டல் பண்ணி வேற பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஆல்ரெடி தேஜுனே உருன்னு தெரியும். அதுக்கப்புறம் சொல்ல தேவையில்லை, ரொம்ப கடுப்பாய் தெரியுறான். ஹீரோயின்லாம் ஐயோ இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்திட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. மறுநாள் தூங்கி எந்திரிச்சு வந்து பார்த்தவ கிம்மெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சோஃபால பப்பரப்பான் படுத்திருக்கான். அந்த டேபிள பாத்தீங்கன்னா ஒரே ஸ்நாக்ஸ் தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம வீடு ஃபுல்லா ஒரே ஸ்நாக்ஸா கிடக்கு. சரி அவன் மட்டும்தான் அப்படி எல்லாம் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு பார்த்தா அவன் பங்குக்கு அந்த வீட்டை எப்படியெல்லாம் கந்தர்வ கோலம் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் பண்ணி போட்டிருக்கானுங்க. ஹீரோயின்லாம் இவனுங்கிட்ட சுத்தம்னு சொன்னா சுத்தத்துக்கு என்ன ஸ்பெல்லிங்னு கேட்பானுங்க போலயே அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையே வெறுத்து போய் சரி நிம்மதியாவது தூங்கலான்னு பார்த்தா நைட்டு தூங்க விடாம அவனுங்க வாட்டுக்கு கேம்ஸ் விளையாடுறேங்கிற பேர்ல கொடூரமா கத்திக்கிட்டு இருக்கானுங்க. அப்போதைக்கு தேஜுன் வேற வந்து ஏன்டா அப்படி நைட்லாம் கத்துறீங்க, கொஞ்சம் அமைதியாவது விளையாடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஹீரோயின்லாம் சரி என்னதான் பண்றானுங்க அப்படின்னு சொல்லி நின்று பார்த்தா அவன் வாட்டுக்கு அசால்ட்டா என்ன அலெக்ஸ் நடுராத்திரியில தூங்காம இங்கே என்ன நின்றுகிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கவும் தேஜுன்லாம் என்ன பண்றானா அந்த வீடியோ பிளேயர் எடுத்தாந்து ஹீரோயின்ட்ட கொடுத்துட்டு இவனுங்க விட்டா இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா விளையாண்டுக்கிட்டு
பார்த்துட்டு இருப்பானுங்க. இதை நீ ஒரு ரூம்ல கொண்டே வச்சிரு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுறான். இவனுங்க ஃபுல்லா ஹீரோயினி குறுகுறுன்னு பாக்குறானுங்க. மறுநாள்லாம் பாத்தீங்கன்னா எவனுக்குமே தூக்கம் இல்ல. அலெக்ஸ் வேற, என்ன அலெக்ஸ் நைட்லாம் தூங்கலையா அப்படின்னு கேட்டா, அட பாவீங்களா எங்கடா தூங்க விட்டீங்க, நீங்க தான் விளையாண்டுக்கிட்டே இருந்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ராக்ட் பேப்பர் மாதிரி ஒன்னத்தை நீட்டுறா. என்னன்னு கேட்டீங்கன்னா என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் வீட்டுல ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்டா இருக்கு. அதுல முதல் லிஸ்டே என்னன்னு கேட்டீங்கன்னா கிளீனிங் பண்ணணும் வீட்டை. அது மட்டும் இல்லாம 10 மணிக்கு மேல யாரும் இப்படி எல்லாம் சவுண்டா கேம்ஸ் எல்லாம் விளையாடக்கூடாது அப்படிங்கவும் ஒவ்வொருத்தவனா நைஸா அத்தாடி இதெல்லாம் நம்மளுக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி அந்த இடத்த விட்டே கிளம்பி போயிடுறானுங்க. இவனுங்க இப்படி எல்லாம் கிளம்பி போகவும் அலெக்ஸுக்கெல்லாம் மூஞ்சியே வாடி போயிருது. இதை நோட் பண்ண ஹான்லாம் சரி வாங்க உங்களுக்கு சீஸ் பாஸ்தா செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு கூட்டிக் கொண்டே சமைச்சு கொடுக்குறான். இதை பார்த்தோன்னே இவ்வளோ நேரம் சோகத்துல இருந்த அலெக்ஸ் எல்லாம் செம குஷியாகி, என்ன ஹான் உனக்குள்ள இவ்வளோ திறமை இருக்குன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னமும் அலெக்ஸ் சோகமா இருக்காளேன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான்னா சரி வாங்களே வெளியே எங்கேயாவது போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். அதே டயத்துல அங்கே சூப்பர் மார்க்கெட்ல வந்து மோ என்ன பண்றானா இதுதான் யூன்னு பாத்தீங்கன்னா கால் பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கான். அதை பாக்குற நம்ம ஹான் வந்து இந்த பையன் தானே அன்னைக்கு வீட்டுக்கு வந்து யூன் தெரியுமான்னு சொல்லி கேட்டது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு அந்த லேடிகிட்ட கேட்டு அந்த மாதிரி யூன்கிற ஒருத்தவங்களை காணுமா போட்டோலாம் கொடுத்துட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேலே அந்த கடையில வேலை பார்க்குறவங்க வந்து அந்த லேடியை கூப்பிட்டுறாங்க. அதனால அந்த போட்டோவையும் பார்க்காம விட்டுறான். ஹீரோயின் கடையில இருந்து வரப்ப எனக்காக நீ பாஸ்தாலாம் செஞ்சு கொடுத்துருக்க அதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஹான் கிட்ட பேசிட்டு வரப்பதான் ஹான் ஒரு விஷயத்தையே சொல்றான். இந்த தேங்க்ஸ் எல்லாம் நீ யூங் கிட்ட தான் சொல்லணும். சொல்ல போனா யூங் தான் உனக்காண்டி பாஸ்தாலாம் பார்த்து ஆர்டர் பண்ணான், உனக்கு ஸ்பைசி ஃபுட்லாம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம நம்ம பசங்க எல்லாருக்குமே உன்னை ரொம்பவே பிடிக்கும். நம்ம கிம்மெல்லாம் இருக்கான்ல அவன் ரூம் இது வரைக்கும் யாருக்குமே விட்டு கொடுத்ததில்ல தெரியுமா. அதை விட முக்கியமான விஷயம் அவன் ஏசி இல்லாம தூங்கவே மாட்டான். உனக்கு ரொம்ப குளிருதே அப்படிங்கறக்காண்டி தான் அவன் ஏசியே போடுறதே இப்பெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டான். நம்ம பசங்க எல்லாருக்குமே உன்னை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு ஹான் சொல்லவும் தான் ஹீரோயினுக்கே இப்போ புரியுது. பரவாயில்ல நல்ல பசங்களா தான்ப்பா இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டை ஃபுல்லா கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. ஹீரோயினுக்குலாம் செம ஹாப்பியா இருக்கு. இப்போ இவனுங்களை ரொம்பவே பிடிச்சி போயிருது. அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கையில என்ன ஆயிருதுன்னு கேட்டிங்கன்னா டக்குன்னு எல்லாருக்கும் ரூம்லேயும் கரண்ட் போயிருது. இவனுங்கெல்லாம் செம டென்ஷன் ஆறானுங்க. யார்டா அது லைட் ஆஃப் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது மொத்த ஏரியாவுக்குமே கரண்ட் இல்லை, அதாவது மொத்தமாக கரண்ட் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டிஸ்கஸ் பண்ண வேணுங்க. கடைசியாக வழக்க போல் என்ன பண்ணுவோம் யாராக இருந்தாலும் இந்த மாதிரி கரண்ட் போன டயத்தில் தானே இருக்கிற பேய் கதையெல்லாம் பேசி இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்தில் இருக்க எவனையாவது பயமுறுத்திக்கிட்டு இருப்போம்ல அதே வேலையை தான் பார்க்குறானுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம லீ எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சின்ன வயசில் நடந்த கதை அந்த கதை இந்த கதைன்னு சொல்லி கிம்மையெல்லாம் பயமுறுத்திக்கிட்டு இருக்கான். அவன் தான் அப்படி பண்ணுறான்னு பார்த்தா ஹீரோயின்லாம் அமெரிக்காவில் என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரணகலமா கொடூரமா கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. பாவம் நம்ம கிம்மெல்லாம் குழந்தை பிள்ளை மாதிரி இவங்க பேசுற கதையெல்லாம் நம்ம காதுல கேட்டுறவே கூடாதுன்னு சொல்லி காதெல்லாம் அடைச்சிக்கிட்டு இருக்கான். அந்த டயத்துல யாரோ கதவை தட்டுற மாதிரி சவுண்ட் கேட்கவும் தேஜுன்லாம் தயவு செஞ்சு சும்மா இருளி அப்படிங்கவும் நான் என்னடா பண்ணேன் நான் வட்டுக்கு செவனேன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கதவை தட்டுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மோதான். யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறான். சரி இப்படி இருந்தா என்ன பண்றது, யாராவது போய் ஏன் கரண்ட் போச்சுன்னு போய் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீ ஹீரோயின் அதுக்கப்புறம் தேஜுனை விட்டுட்டு போயிடுறாங்க. அவன் வாட்டுக்கு சும்மா இருக்க முடியாம இன்னைக்கு ராசி பலன் சொல்றேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு என்ன சொல்றானா ஒரு ஒளிவட்டமான இடத்துல தான் உங்க லைஃப் பார்ட்னரை பாப்பீங்கன்னு வருது அப்படின்னு சொல்லியிருக்கான். அதே மாதிரி நம்ம தேஜுனுக்கு வந்து கேண்டிலுக்கு பக்கத்துல தான் உங்க லைஃப் பார்ட்னரை பாப்பீங்கன்னு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினையும் தேஜுனையும் கோர்த்தூர்றக்காண்டி வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னே தேஜுன் முறைச்சு பார்க்கவும் நான் என் ரூமுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு லீ எல்லாம் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறான். லீவாட்டுக்கு சொல்லிவிட்டு போன கதையில் என்ன ஆயிருதுன்னு கேட்டிங்கன்னா ஹீரோயினுக்கும் சரி அந்த தேஜுனுக்கும் சரி ஒரு மாதிரி எம்பாரசிங் ஆயிருது. அந்த இதை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரியல. உடனே தேஜுன்லாம் போய் ஒரு தலானி எடுத்துகிட்டு வந்து எனக்கு தூக்கம் வருது நான் ஹாலில் தான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா நான் போய் அவங்களெல்லாம் காணும்ல நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவ வாட்டுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்கா. அந்த டயத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா மோலாம் வந்து இவங்க வீட்டிலே வந்து ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் பார்க்குறத பார்த்தாலே நைட் நேரத்தில் நம்மளுக்கே பயமாக இருக்கும் போல. தேஜுன் என்னதான் அப்படியெல்லாம் பேசினாலுமே மனசு கேட்காம இவ ஏன் இருட்டில் இப்படியெல்லாம் போய்கிட்டு இருக்கான்னு சொல்லி பார்க்க போறான். அந்த டயத்துல ஹீரோயின் வேற ஏதோ கை கீழே கிடக்கிற ஒரு டாலர் எடுத்து என்னது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கேலே கரெக்டாமோ வந்து அது என்னோட யூனோடது குடு அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஹீரோயின்லாம் பயந்து போயிடுறா. அவன் வாட்டுக்கு புடுங்குற மாதிரி வரவும் தேஜுன் வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறான். ஹீரோயின்ட்ட வேற உன்னை நான் என்ன சொன்னேன் வீட்டில் இருன்னு சொன்னா ஏன் இப்படி வெளியே வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க, ஒழுங்கா உன்னால வீட்டில் இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கான். அந்த டயத்துல வெளியே போன எல்லாருமே வீட்டுக்கு வந்துட்டு
இவங்களை காணுமேன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தேஜுலாம் ரொம்ப கோவத்துல இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோயின் வந்து சாரி இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு வரையிலே இருட்டுல கால் தெரியாம ஸ்லிப் ஆகி கீழே விழுகிற மாதிரி போயிடுறா. கரெக்டா நம்ம தேஜுன் தான் பிடிக்கிறான். அந்த டயத்துல கரண்ட் வேற வந்துருது. கரண்ட் வந்ததுக்கு அதுக்கும் அவன் பின்னாடி உண்மையாலுமே ஏதோ ஒளிவட்டமே தெரியற மாதிரி ஹீரோயினுக்கெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருது. அவ்வளோதான். இதை வந்து ஃபுல்லா நம்ம ஹான் பார்த்துட்டு அவன் மனசு கஷ்டமாயி ஒளிஞ்சு நின்று ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். மறுநாள்ல இருந்து ஹீரோயினால நிம்மதியாவே எந்த வேலையும் பார்க்க முடியல. அவளுக்கு நேத்து நடந்த சம்பவம் தான் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. நான் வாட்டுக்கள் அல்லாதானடா சுத்திக்கிட்டு இருந்தேன். ராசி பலன் பாக்குறேங்கிற பேர்ல ஒளிவட்டம் தெரியும் அது தெரியும்னு இப்படி பண்ணிவிட்டானுங்களே அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒரு மாதிரி ஃபீலிங்கா தான் இருக்கு. ஹீரோயின்லாம் பலத்த யோசனையில இருக்கா. அவளை சும்மா இருக்கவளை கூப்பிடுச்சு கிம் வந்து இந்த டிவி ஷோ நல்லா இருக்கும் பாரு அப்படிங்கவும் அவளும் பார்த்துக்கிட்டு இருக்கையில ஹீரோயின் வந்து விலக போறப்ப ஹீரோ வந்து அப்படியே தாங்கி பிடிக்கிற மாதிரி ஒரு சீன் வருது. அதை பார்த்துட்டு கிம் எல்லாம் இந்த சீனை வந்து ஆஹா ஓஹோன்னு பாராட்டிக்கிட்டு இருக்கான். இதை கேட்டுட்டு ஹீரோயின் எல்லாம் கடுப்பாய் திட்டிட்டு எந்திரிச்சு போயிடுறா. இப்ப என்னத்த சொன்னேன் இவ்வளவு கோச்சுக்கிறா அப்படின்னு சொல்லி அவன் வேற யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அங்கிட்ட பாத்தீங்கன்னா நம்ம ஹானுக்கு வந்து ஹீரோயினை பிடிக்கும். ஒன் சைடா லவ் பண்றான்னு வச்சுக்கோங்களேன். அவனே ஃபீலிங்ஸ்ல இருக்கையில நம்ம யூங் வந்து செவத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கடா தெரியாதுடா அப்படிங்கும். செவத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டா தெரியுமா அப்படிங்கிறப்ப நான் கேம்ல பேசிக்கிட்டு இருந்தா இவன் என்னத்த பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி இவங்களுக்குலாம் ஒன்றும் புரியல. ஹீரோயின் வந்து ஏதோ தண்ணி தவிக்குதுன்னு சொல்லி ஃப்ரிட்ஜில் இருக்க வாட்டர் பாட்டில் எடுக்க போறப்ப தேஜுன் வரதை பார்த்துட்டு அப்படியே ஜர்க்காகி போய் பின்னாடி ஓடுறா. இதை பார்த்துட்டு தேஜுன் என்னைய பார்த்தா பயந்து போய் போற அப்படின்னு கேட்டா சேச்சா அதெல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி நைட்டு ஃபுல்லா தூங்கலையோ அப்படின்னு சொல்லி ஹீரோயின்ட்ட கேட்குறப்ப ஆமாப்பா தூங்கலப்பா உனக்கு தூக்கம் இல்லையோ இதே நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பியே அப்படிங்கவும் இல்லை உன் கண்ணுக்கு கீழே கருவளையமா இருந்துச்சு அதனால தான் கேட்டேன் நான்லாம் நல்லா தூங்கினேன் அப்படின்னு சொல்லி தேஜுன் சொல்லிடுறான். இதை கேட்டோடனே ஹீரோயின்க்குலாம் பெரிய இன்சல்ட் ஆயிருது. ரூம்ல வந்து பயங்கரமா புலம்பிக்கிட்டு இருக்கா. தேஜுன்லாம் ரூம்க்கு வந்தோடனே வேகமா கதவை சாத்திட்டு எப்படியெல்லாம் சமாளிக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலா அவனுக்குமே ஹீரோயினோட நினைப்பா தான் இருக்கு. டிவி பார்த்துக்கிட்டு இருக்கேல கிம்மெல்லாம் ஒரு டிவி ஷோவை பார்த்துட்டு ரொம்ப கக்கா புக்கான்னு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். தேஜுன்லாம் உருன்னு இருக்கதை பார்த்துட்டு எப்பா ராசா உனக்குலாம் சிரிக்கவே தெரியாதா என்ன இந்த அலெக்ஸ் மாதிரியே உருன்னு இருக்கே அப்படிங்கவும் அலெக்ஸ் சிரிச்சதை நினைச்சு பார்த்துட்டு இல்லையே அவ சிரிச்சா ரொம்ப கியூட்டா இருக்குமே அப்படின்னு நினைச்சு இவனும் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். இதை வந்து கிம் குறுகுறுன்னு பார்க்கவும் இந்த டிவி ஷோ ஒன்றும் அவ்வளோக்கெல்லாம் காமெடியா இல்லை நீயே சிரிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு போயிடுறான். தேஜுன் எந்திரிச்சு போனோன்னா லீ எல்லாம் அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். கிம்முக்கெல்லாம் இப்பதான் உசுரே வருது. நான் மட்டும் தான் பைத்தியம் மாதிரி சிரிக்கிறோன்னு நினைச்சு பயந்துட்டேன்டா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கேல ஹீரோயின் சோகமா இருக்க பார்த்துட்டு ராங்கான டைம்ல ரெண்டு பேரும் சிரிச்சுக்கிட்டு இருக்கோண்டா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறானுங்க. ஹீரோயின் இப்படி சோகமா இருக்கவும் கிம்மெல்லாம் வந்து சரி கேம் விளையாடலாம் வரியா அப்படின்னு கூப்பிடவும் இவ்வளோ நேரம் சோகமா இருந்தவெல்லாம் உடனே குஷியாகி பயங்கரமா கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே தேஜுனும் பார்த்துக்கிட்டு இருக்கான். பரவாயில்லப்பா இந்த பொண்ணு வந்து எல்லா இடத்துக்கும் ஏற்ற மாதிரி மாறிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அப்பதான் திடீர்னு அவளுக்கு ஒரு பார்சல் வந்துச்சு அப்படிங்கிறதே ஞாபகம் வருது. அந்த பார்சலை வாங்கிக்கிட்டு வர்றப்ப திடீர்னு யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கவும் பயந்துடுறா. யார்டான்னு பார்த்தா நம்ம யூங் தான் வந்து ஹீரோயினை காணும்னு சொல்லி தேடி வந்திருப்பான். ஏன் இவ்வளோ லேட்ல நீ மட்டும் தனியா போன அப்படிங்கும். அது நான் தனியா போனது இருக்கட்டும் நீ ஏன்டா என்ன இப்படி பயமுறுத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்கு போய் உட்காந்துட்டு ஒரு பெரிய டிஸ்கஷனா போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்களாம் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கானா எந்த நெக்லஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்டா திடீர்னு என்கிட்ட கேட்குற அப்படின்னா ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லவும் என்ன திடீர்னு இப்படியெல்லாம் பைத்தி முடுத்தி போன மாதிரி பேசுறேன்னு சொல்லி இவங்க வேற ஏதோ பேசிக்கிட்டு இருக்கேல லீவ் ஆட்டுக்க வந்து இவங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் ஆயிட்டாங்கப்பா நம்ம கேங்ல ஒரு லவ்வர்ஸ் ஃபார்ம் ஆயிட்டாங்க அப்படிங்கவும் ஹீரோயின்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தேஜுன் என்ன சொல்றான்னா ஏன்டா லீ சும்மா இருக்க மாட்டியா அவ தான் இல்லைங்கிறாளா அப்புறம் என்ன அவளே வம்பிழ்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னா ஹான்க்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. என்ன அதிசயம் இவன் எல்லாம் சப்போர்ட் பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போய் சரி நான் சொன்ன முன்னாடி சொன்ன நெக்லஸே ஓகே பண்ணிக்கோ அப்படிங்கவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேற ரொம்ப பாசமா பேசுறான். இதெல்லாம் பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு என்ன டவுட் ஆயிருதுன்னா நம்மளதான் லவ் பண்றேன்னு எதுவும் சொல்லிக்கிட்டு இருக்கானோ அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க கிட்ட போய் அட்வைஸை போட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் இவங்க ஒரு விஷயத்த சொல்றான். இந்த மாதிரி என் கிளாஸ்ல இருக்க வேற பொண்ணை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லவும் தான் ஹீரோயினுக்கெல்லாம் உயிரே வருது. அது மட்டும் இல்லாம நீ பண்ண ஹெல்ப் காண்டி உனக்கு ரிட்டர்னா ஒரு நெக்லஸ் வாங்கி தரேன் அப்படின்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்டுட்டு தேஜுன் வந்து இவங்க ரெண்டு பேரும் உண்மையாலுமே லவ் பண்றாங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் ஆகி அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறான். ஹீரோயினுக்கெல்லாம் ஆஹா இவன் வாட்டுக்கு எதுவும் தப்பா புரிஞ்சுக்கிட்டானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பின்னாடி போறதுக்குள்ளே அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறான். மறுநாள்லாம் ஹீரோயின் எந்திரிக்கிறப்பவே அவங்க கிட்ட வந்து ஒரு நெக்லஸ் பாக்ஸ் இருக்கு. அதை பார்த்தோன்னே என்ன ஞாபகம் வருதுன்னு கேட்டீங்கன்னா இவங்க நைட்டு சொல்லியிருந்திருப்பாள் உனக்கு நான் தேங்க்யூ கிஃப்டா ஒரு நெக்லஸ் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஃபாஸ்டா வாங்கி கொடுத்துட்டானா அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா கீழே பார்த்தா ஒரு லெட்டர் இருக்கு. அதை கவனிக்காம விட்டுறாங்க. வேற
ஹீரோயின்லாம் அந்த கிஃப்ட்டை பார்த்துட்டு கீழே இறங்கி வந்தா இவங்கலாம் ஒரு ப்ரிப்பரேஷனில் இருக்கான். என்னடா அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லை, இன்னைக்கு தான் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லவுமே ஆளுக்கு ஒரு டிப்ஸை கொடுக்குறானுங்க. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பினோடனே ஹீரோயின் இன்னைக்கு தான்ப்பா கிளீனிங் டே அப்படின்னு சொல்லவுமே கிம்மெல்லாம் எனக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு ஆக்டிங் ஸ்கூலில், நான் போயிட்டு வந்துடுறேனே அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக கலந்துக்க பார்க்குறான். அப்போ ஹீரோயின் சொல்கிறா இல்லை ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். சரி அடுத்து லீயை பார்த்தா லீ என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு எனக்கு எக்ஸாம்ஸ்க்கான ரிசல்ட் வருது, ஸோ நான் அதனால இந்த மாதிரி டர்ட்டி ஆகிக்க விரும்பல அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயின்லாம் வந்து கிளீனிங் பண்ணுறதுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு சொல்லி போனவ ஏதோ வெளியே கிளம்பி போகிற மாதிரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரா. இதெல்லாம் பார்த்துட்டு தேஜுன் என்னது இது அப்படின்னு கேட்டா இதுதான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. லீ எல்லாம் சரி நான் கிளம்புறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினோன்னே ஹீரோயின் மூஞ்சியெல்லாம் அப்படியே சேட் ஆயிருது. ஹீரோயின் வேலை பார்த்துக்கிட்டு தேஜுன் தான் ஹெல்ப் பண்ணுறான். இப்படி ஹெல்ப் பண்ணுறப்ப அவங்களே அறியாமல் 2 பேரும் க்ளோஸ் ஆகிறப்ப ஒரு 2 நிமிஷம் அவங்களுக்கே வந்து ஸ்டன் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறான்னு சொல்லி தேஜுன் தான் நிறையா வேலை பார்க்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுறான். ஹீரோயினுக்கெல்லாம் ஒன்றும் புரியல, திடீர்னு என்னவே நம்மளை ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துக்கிறானே அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கேலே இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம லீயும் ஹான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சும்மா இல்லாமல் லீ வந்து இவங்க 2 பேருக்கும் லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கவும் ஹான்லாம் திட்டி விட்டுறான். ஹான் வந்து ஹீரோயின் கிட்ட பேச போகிறப்ப காலையில் பார்த்துருப்பாள் அந்த நெக்லஸ் கிஃப்டாக வந்திருக்குமே அதை மாட்ட முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. உடனே என்னது அப்படின்னு கேட்குறப்ப யூங் தான் வாங்கி கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லவும் சரி கூட நானே மாட்டி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டி விட்டுக்கிட்டு இருக்கான். இவங்க அப்படி நின்றுக்கிட்டு இருக்கையில தேஜுல்லாம் இடையில வந்து என்ன பண்றீங்க கிளீனிங் ஒர்க்கை பாருங்க அப்படின்னு சொல்லி 2 பேரையும் தள்ளி விட்டுட்டு இவன் மாட்டுக்கு கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் இந்த மாதிரி கிளீன் பண்றப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா காலையில வந்த லெட்டர் இருக்கும்ல அதையும் தெரியாம கிளீன் பண்றேன்னு சொல்லி கட்டிலுக்கு கீழே தள்ளி விட்டுறான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாரும் டயர்டா இருக்காங்க. சரி நாங்க வேலை பார்த்து டயர்டா இருக்கோம், நீ எதுக்கு இவ்வளோ டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லி கிம்மு கிட்ட கேட்குறப்ப அட ஏன்பா கேட்குறீங்க, அங்கே ஆஃபீஸ்க்கு போனால் அங்கே அதுக்கு மேலே வேலை வாங்கிட்டானுங்க அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வந்து நம்ம லீக்கு வந்து ரிசல்ட்டும் வந்துருச்சு. சரி என்ன ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்டோன்னு செம்ம ஹாப்பி ஆயிடுறான், பாஸ் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஹாப்பி நியூஸை சொல்லலான்னு வர்றப்ப கரெக்டாக நம்ம இவங்களாம் ரொம்ப சோகமாக வந்து பேசுகிறத பார்த்துட்டு என்னடா பிரச்சனை இருடா 2 நிமிஷம் உண்மையை சொல்லிக்கிறேன் அப்படின்னா சொல்ல விட மாட்டேங்கிறான். இவங்க ப்ரப்போஸ் பண்ண போயிருந்தான்ல அந்த பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட் இவங்க தான் லவ் பண்ணியிருந்திருப்பா. அதுக்கப்புறம் இவனுக்கு அவ மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு வேற ஒரு பையனை டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாலாம். இதெல்லாம் கேட்டு ரொம்ப புலம்பிக்கிட்டு இருக்கான். என்னதான் இருந்தாலும் நான் ஃபீலிங்ஸை ஃபர்ஸ்ட்டே எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் எல்லாம் தீர்ந்துருச்சுங்கோ நான் போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவங்க கிளம்புறதை பார்த்துட்டு தேஜுன் வந்து உன் நிலைமை சரியில்லை இரு வெயிட் பண்ண நானும் கூட வரேன்னு சொல்லிட்டு அவனும் கூட போறான். தேஜுன் கிட்ட நம்ம யூங் கேட்குறான் உண்மையை சொல்லு உனக்கு அலெக்ஸ் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குதானே அப்படின்னு சொல்லி கேட்கவும் சச்சா எனக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை யார் சொன்னா நீ ஏதாவது புலம்பிக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்கிறத கரெக்டாக நம்ம ஹீரோயினும் கேட்டுறா. ஹீரோயின்லாம் கேட்டுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கதை ஹானும் பார்த்துட்டு சரி ஃபீல் பண்ணாத விடு வா நம்ம போய் வேலெட்டை கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படிங்கவும் இல்லை எனக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை நான் வீட்டுக்கு போகிறேன் நீ போய் வேலெட்டை கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஹான்லாம் வந்துட்டு இந்த வேலெட்டை இன்னொரு தடவை விட்டுட்டு போனீங்கன்னா நானே வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டபுள் மீனிங்ல சொல்லிக்கிட்டு இருக்கான். தேஜுன்லாம் அதெல்லாம் என்னோட பொருளை நான் பத்திரமா பார்த்துக்குவேன் கூட அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி வந்துடுறாங்க. ஹீரோயின்லாம் ரொம்ப சோகமா வந்துகிட்டு இருக்கேல இதை ஃபுல்லா மோவும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இவனுங்கெல்லாம் ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கி வந்துட்டு சொல்ல தேவையில்லை, ஒவ்வொருத்தவனா வந்து ஒவ்வொரு பொழப்பெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. அதுலேயும் தேஜனும் ஹானும் என்ன ஆச்சுன்னு தெரியல இன்னைக்கு 2 பேரும் போட்டு ட்ரிங்க் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அட நாய்களா அவங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லியும் கத்த லீவ்லாம் நீ தாண்டா என்னோட பெரும் பிரச்சனை, இன்னைக்கு நான் வந்து காம்படிஷனில் வின் பண்ணியிருக்கேன் தெரியுமா அப்படின்னு இப்போதான் விஷயத்தெல்லாம் சொல்கிறான். இப்போ எல்லாரும் சேர்ந்து ட்ரூத் ஆர் டேர் கேம் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போதைக்கு வந்து நம்ம ஹானுக்கு தான் வருது. உடனே ஹீரோயின் தான் கேள்வி கேட்கிறா. சரி சொல்லு கடைசியாக யாரை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணா அவங்கள எப்போ கடைசியாக டேட் பண்ண அப்படின்னு கேட்கும். அதெல்லாம் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு ஹான் ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிடறான். அதே மாதிரி இப்போ தேஜுனுக்கு வருது. ஹான் தான் கேள்வி கேட்குறான் உனக்கு யாரையாவது பிடிச்சிருக்கா உனக்கு யார் மேலே க்ரஷ் இருக்கா அப்படின்னு கேட்டா அதை நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அவனும் ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிச்சிடுறான். இதை பார்க்குறப்ப ஹீரோயினுக்குலாம் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுநாள் காமிக்கிறாங்க. நம்ம இவங்களாம் ஃப்ரிட்ஜில் இருந்து தண்ணி குடிச்சுக்கிட்டு இருக்கையில லீவ் வரும் அப்படியே அலறி போய் தள்ளி நிற்கிறான். அதே மாதிரி தான் கிம்மு லீயை பார்த்துட்டு தள்ளி நிற்கவும் ஏன்டா என்னை பார்த்து பயப்படுறீங்க என் மேலே எதுவும் ஸ்மெல் வருதா என்ன அப்படின்னு கேட்கவும் அப்போ நேற்று நடந்தது எதுவுமே உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். ட்ரூத் ஆர் டேர் கேமில் உனக்கு பாயிண்ட் வந்தப்போ நாங்கள் யாருமே கொஸ்டின் கேட்கலன்னு சொல்லிட்டு நீ என்ன தெரியுமா பண்ண திடீர்னு எந்திரிச்சு நின்று அலெக்ஸை பிடிக்கும்னு சொல்லிட்ட சரி உட்காருடான்னு சொன்னால் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிம்மு பிடிக்கும் இவங்க பிடிக்கும் அதுக்கப்புறம் தேஜுனையும் பிடிக்கணும் ஒவ்வொரு ஆளையாக சொல்லி கத்த ஆரம்பிச்சுட்ட திடீர்னு இவங்க மேலே விழுந்ததுல ஒவ்வொரு ஆளா போய் இடிச்சு தேஜுன் வந்து ஹீரோயின் மேல விழுக போறப்ப ஹீரோயினோட கையில என்ன ஆயிருதுன்னா கிளாஸ் குத்திருச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவ்வளோ ஒரு அனகலமா பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப ஆமாடா இவ்வளோ அட்டூழியம் பண்ணி வச்சிருக்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் ஹீரோயின்லாம் கட்டு போட்டு எந்திரிச்சு வரா. தேஜுன் வந்து ஒரு ஆயில்மெண்ட்டை கொடுப்போமா வேணாமான்னு யோசிச்சவன் அங்கே சோஃபாலே வச்சுட்டு போயிடுறான். ஹீரோயின் அந்த ஆயில்மெண்ட் எடுத்து பார்த்துட்டு ஹான் தான் நேற்று கட்டெல்லாம் போட்டு விட்டுருந்துருப்பான். ஸோ ஹான் தான் கொண்டாந்து இங்கே வச்சிருக்கான் போல நம்மளுக்காண்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயில்மெண்ட்லாம் எடுத்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானா கையில போட்டுக்கிட்டு இருக்கா. அந்த டைம்
டயத்துல கரெக்டா ஹான் வரதை பார்த்துட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லவும் வெளியே போலாமான்னு சொல்லி ஹான் கூப்பிடுறான். உடனே சரின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் உட்காந்துருக்கேல. கரெக்டா தேஜுன் வந்துட்டு எங்கே கிளம்பி போற அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறீங்களே ஹான் வந்து நான் தான் வெளியே கூப்பிட்டுருக்கேன், என் கூட தான் வரா அப்படின்னு சொல்லிடுறான். இதை பார்த்துட்டு இவங்களாம் கண்டிப்பா 2 பேரும் லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லணும். இதை கேட்டுட்டு தேஜுனுக்குலாம் என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி அவனே யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஹீரோயின்லாம் ரொம்ப சோகமா இருக்கா. இதை பார்த்துட்டு ஹான் ரொம்ப நேரமா ஸ்வீட்ஸ் எல்லாம் இருக்கு, நீ தான் உனக்கு பிடிக்கும் இதெல்லாம் சாப்பிடு அப்படின்னு சொல்லவும் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேல. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்பேன், நீ வந்து பொய் சொல்லாம ஒரு உண்மையை சொல்லுவியா அப்படின்னு சொல்லி ஹான் கேட்கறான். என்ன விஷயம் கேளு அப்படின்னு கேட்கறப்ப உண்மையாலுமே உனக்கு யாரையாவது பிடிச்சிருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் நம்ம ரூம்ல இருக்கவங்கள தானே உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறான். அவ பதில் சொல்லவே இல்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம இவங்க காட்டுறாங்க, கையில வந்து ஒரு நெக்லஸ் பாக்ஸோட வரும். அதை பார்த்தோன்னே தேஜுன் யாருக்கு அப்படின்னு கேக்குறப்ப அலெக்ஸுக்கு தான் வாங்கி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும், அன்னைக்கு வந்து ஹான் ஒரு நெக்லஸ் மாட்டி விட்டுக்கிட்டு இருந்தானே அப்படிங்கவும், பாரு அலெக்ஸுக்கு இப்ப நிறைய நெக்லஸ் வருது போலப்பா அப்படின்னு சொல்லி சும்மா இருக்க வேற வெறுப்பேத்தி விட்டுக்கிட்டு இருக்கான். அங்க ஹீரோயினும் சொல்லிடுறா, ஆமா எனக்கு தேஜுனை தான் பிடிச்சிருக்கு அப்படிங்கவும், ஹான் வந்து கவலையே படாத, நான் உனக்கு ஃபுல் சப்போர்ட் என்னோடது உனக்கு தான் அப்படிங்கவும், பரவாயில்ல நீ அது புரிஞ்சுக்கிட்டியே, ஆனா அவன் மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படிங்கிறப்ப கண்டிப்பா அவன் மனசுலயும் நீ தான் இருக்க, இதுக்கு ஃபுல்லா நான் ஹெல்ப் பண்றேன், நீ எதுவும் நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கல. மோ வந்து எதுவும் ரொம்ப தீவிரமா தேடிக்கிட்டு இருக்கான். அவன் கையில போட்டிருக்க பிரேஸ்லெட்ல இருக்க டாலரும் ஹீரோயின் கழுத்துல போட்டிருக்க செயின்ல இருக்க டாலரும் ஒரே மாதிரி இருக்கு அப்படிங்கறத ஹான் நோட் பண்ணிட்டு, சரி இந்த செயினை யார் உனக்கு தந்தா அப்படின்னு சொன்ன அப்படின்னு கேட்கவும், இவங்க தான் தந்திருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப, அப்ப உனக்கு கன்ஃபார்மா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோடனே இவங்களாம் இந்த உன்னுடைய தேங்க்யூ கிஃப்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கவும், ஆல்ரெடி கிஃப்ட் கொடுத்துட்டே இது எதுக்கு அப்படின்னு கேட்கறப்பதான் அது நான் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் ஒரு விஷயமே தெரியுது, ஆக்சுவலா அந்த பாக்ஸை வீட்டு வாசல்ல தான் வச்சிருந்திருப்பாங்க. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, இவனுங்க தான் யாரோ அலெக்ஸுக்கு ஃப்ரெண்டு கிஃப்ட் அனுப்பிச்சிருக்காங்கன்னு நினைச்சு அதை தூக்கி அந்த அலெக்ஸோட ரூம்ல வச்சுட்டு வந்திருப்பானுங்க. இதெல்லாம் கேட்டோன்னு தேஜுன்லாம் ஏன்டா அப்படி இருக்கீங்க, யார் அனுப்பிச்சான்னு கூடவா பார்க்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி அது கூட ஒரு கார்டு இருந்துச்சு அப்படின்னு கேட்கவும், ஹீரோயின்லாம் அதை நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்லவும் ரூம் ஃபுல்லா தேடுறானுங்க. கடைசி அந்த கார்டை எடுத்துடுறானுங்க. அந்த கார்டு எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது மோ அனுப்பியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம ஹான்லாம் இந்த மாதிரி மோ கையில இருந்த பிரேஸ்லெட்ல இருந்த டாலரும் ஹீரோயின் போட்டிருக்க செயின்ல இருக்க டாலரும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்லவும், ஒருவேளை மோலாம் சைக்கோ கில்லரா இருப்பானோ, ஒருவேளை சைக்கோவா இருப்பானோ அப்படி இப்படின்னு ஆளாளுக்கு ஒன்று சொல்றானுங்க. கடைசியா என்ன சொல்றானுங்கன்னா, சரி நாளைக்கு போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னவனுங்க கடைசியா பார்த்தா அவன் வீட்டு வாசல்ல நிக்கிறானுங்க. எல்லாரும் பயந்து போய் நிக்கிறானுங்க. கிம்மெல்லாம் அப்போ எங்க அம்மா சொன்னிச்சு எந்த பிரச்சனையிலே மாட்டிடாதடான்னு, இந்த வச்சுட்டானுங்களே எனக்கு பெரிய பிரச்சனையா அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கீல லீ எல்லாம், உங்களுக்கு எல்லாம் பயமா இருந்தா சொல்லுங்க, நான் உங்க பின்னாடி வந்து நின்னுக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த டயத்துல ஹீரோயின் எல்லாம் வந்து நான்லாம் கராத்தேல பிளாக் பெல்ட் ஹோல்டரா அப்படின்னு சொல்லவும், என்ன அலெக்ஸ் இதெல்லாம் சொல்றது இல்லையா அப்படின்னு கேட்கவும், நீ எங்க கேட்ட என்கிட்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு லீ எல்லாம் கிளம்பி போனவன் இவங்க எல்லாருமே அந்த வீட்டுக்குள்ள போனோன்னு, என்னடா என்னை விட்டுட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடியாத அந்த கதவு லாக் ஆற டயத்துல உள்ள வந்துக்கிறான். அப்புறம் தான் தெரியுது, உள்ள போய் பார்த்ததுக்கு அப்புறம் இத்தனை நாளா மோ சொல்லிக்கிட்டு இருந்த யூன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு நாய்க்குட்டி. அந்த நாய்க்குட்டியை பார்த்தோன்னா தான் அவனுங்களுக்கு உசுரே வருது. ஓ நீங்க சொன்ன யூன் இதுதானா அப்படின்னு கேட்கவும், ஆமா அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் டைமே உங்கள்கிட்ட வந்து யூன்ங்கிறது ஒரு நாய்க்குட்டின்னு தான் சொல்ல வந்தேன், ஆனா நீங்க எல்லாரும் கதவை சாத்திட்டு போயிட்டீங்க. அதுக்கப்புறம் அலெக்ஸ் வந்து அன்னைக்கு அந்த டாலரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இதை யூனை கண்டுபிடிக்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நைட் அலெக்ஸ் என்னை பார்த்து வேற ரொம்ப பயந்துட்டாங்க, அதை சாரி சொல்றதுக்காண்டி தான் அந்த கிஃப்ட் அனுப்பிச்சு வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து ஒரு ஜுவல்லரி டிசைனர் அப்படிங்கிறத அவனை பத்தி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பசங்களும் பேசி நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறானுங்க. ஸ்டார்டிங்ல உங்களை பாக்குறதுக்கு வியர்டா இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால தாங்க அப்படி எல்லாம் பண்ணிட்டேன் அப்படிங்கவும், நீங்க மட்டும் இல்லைங்க எல்லாருமே அப்படிதான் சொல்றாங்க, அது மட்டும் இல்லாம யூன் வந்து கஷ்டப்படுமோங்கிற ஒரு பயத்திலே இருந்தேன் அப்படின்னு சொல்றப்பதான் நம்ம தேஜுனுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டார்டிங்ல ஹீரோயினை ஏன் இங்க தங்க வேணாம்னு சொல்லி இருந்திருப்பானா, எங்க இவனுங்களால அவளுக்கு கஷ்டம் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயத்துல தான் தங்க வேணாம்னு சொல்லி இருந்திருப்பான். இவங்க எல்லாருமே சரி போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்றப்ப மோ என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு கப்பல்ஸ் ரிங்லாம் கூட ஃப்ரீயா டிசைன் பண்ணி தரேன், உங்க யாருக்காவது லவ் இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். ரூம்க்கு வந்தோடனே அலெக்ஸுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. என்னன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கால இருந்து வரக்கு முன்னாடி ஒரு இன்டர்னுக்கு அப்ளை பண்ணியிருந்திருப்பா. இப்போ அந்த இன்டர்னுக்கு தான் கால் பண்ணி கூப்பிடுறாங்க. கரெக்டா தேஜுன் வந்து பேச வர டயத்துல இவங்க வந்து உனக்காக ஐஸ்கிரீம் வாங்கி வச்சிருக்கேன் கீழே வா அப்படிங்கவும், சரி நீ போ நான் வரேன் அப்படின்னு சொல்லிடுறான். அதனால தேஜுன் சொல்ல வந்த விஷயத்தையே சொல்ல முடியாம போயிருது. ஐஸ்கிரீம் பாத்தீங்கன்னா 5 தான் இருக்கு. என்னடா லீ அப்படின்னு கேட்டா, சாரிடா என்ன மறந்துட்டேன்டா அப்படிங்கவும், சரி நீ தானே என்ன மறந்துட்ட உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கே. தேஜுன் வந்து எனக்கு ஐஸ்கிரீம் வேணா நீங்களே எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்றப்ப, என்னடா இப்படி சொல்ற, உனக்கு ஐஸ்கிரீம்னா உசுராச்சு அப்படின்னு சொல்லி இவங்க கேட்கறப்பதான் ஹீரோயின்க்குலாம் ஷாக்கு. என்ன இவன் சிடு சிடுன்னு இருக்கிறத பார்த்துட்டு ஸ்பைசி ஃபுட் தான் பிடிக்கும்னு நினைச்சேன், எனக்கு ஐஸ்கிரீம்லாம் பிடிக்குமா
அப்படின்னு சொல்லி வேற கேட்டுறா. ஹீரோயின்லாம் வந்து என்ன பண்றான்னு கேட்டிங்கன்னா, இவனோட டாலர் ஒன்று அவள்கிட்ட இருந்திருக்கும். ஸோ அந்த டாலர்லாம் ரிட்டர்ன் பண்ணிட்டு பேசிக்கிட்டு இருக்கையில் இமோ வந்து என்ன சொல்கிறான்னா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் அதை வந்துடுறேன்னு சொல்லிட்டு உள்ளே போய் ஒரு பாக்ஸ் எடுத்தாரான். அந்த பாக்ஸ்குள்ளே பார்த்தா கப்பிள்ஸ் ரிங் இருக்கு. அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின்லாம், ஐயோ நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் 2 பேரும் ஒன்றும் கப்பிள்ஸ் இல்லை அப்படிங்கும். சாரிங்க 2 பேரும் ஒன்றா வந்திருக்க பார்த்துட்டு கப்பிள்ஸும் நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த இடத்த விட்டு கிளம்புனதுமே தேஜுன் கிட்ட வந்து இன்னும் நீ சொல்லலையா அப்படின்னு சொல்லி மோ கேட்கவும், இல்லை இன்னும் சொல்லல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனதுமே நிறைய ஸ்வீட் ஐட்டமா வாங்கிட்டு வரான். ஹீரோயின்லாம், இப்போ எதுக்காண்டி இவ்வளோ ஸ்வீட் ஐட்டம் வாங்கிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறப்ப, நீ தான் சொன்னியே நான் பார்க்கறதுக்கு ஒன்றும் ஸ்வீட் சாப்பிட்ற ஆள் மாதிரி இல்லைன்னு, அதான் உனக்கு ப்ரூஃப் பண்ண ட்ரை பண்ணுறேன், நான் நிறையாவே ஸ்வீட் சாப்பிடுவேன், நானும் நல்ல பையன் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, அவளுக்கு வந்து ஃபோன் காலை பற்றியும் ஊருக்கு போகிறத பற்றியும் தான் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதே மாதிரி தேஜுனுக்கும் ஹீரோயினோட நினைப்பாக தான் இருக்குது, எப்படியாவது கன்ஃபர்ஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறான். மறுநாள் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹீரோயினை கூட்டிக்கிட்டு அவுட்டிங் மாதிரி போய்கிட்டு இருக்கான். அதுக்கு வந்து ஹீரோயின்லாம் வெல் ப்ரிப்பேர்டா நல்லா அழகா மேக்கப்லாம் பண்ணிட்டு வரா. அங்கேயும் போயிட்டு நிறைய ஸ்வீட் ஐட்டமாக வாங்கிக்கிட்டு இருக்கான். ஐயோ நீ ஸ்வீட்டான பையன் தான்ப்பா, நான் நம்புறேன், அதுக்காண்டி இவ்வளோ ஸ்வீட் ஐட்டம்லாம் வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வேற வம்பிழுத்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து சரி நம்மளோட ஃபீலிங்ஸை வந்து கன்ஃபர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுறப்ப ஹீரோயின் கொஞ்சம் முந்திக்கிட்டு போய் என்ன சொல்லிடுறான்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி நான் வந்து திரும்பவே அமெரிக்காவுக்கு போகிறேன், இந்த மாதிரி எனக்கு ஒரு இன்டர்ன்ஷிப் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த தேஜன் கிட்ட சொன்னோன்னா தேஜனோட மூஞ்சியை வாடி போயிருது. அதனால அவன் சொல்ல வந்த விஷயத்தையும் சொல்லாம விட்டுறான். என்ன பண்றான்னு கேட்டிங்கன்னா, கிம் கிட்ட போய் சரி இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பை பற்றியெல்லாம் நீ என்ன நினைக்கிற அப்படிங்கவும், அதுவும் ஒரு அழகான ஃபீல் தான்ப்பா, நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை கேட்டோடனே கொந்தளிச்சு போய் இல்லையலாம், ஆமா நல்லா அழகா இருக்கும், ஒருத்தவங்க ஒரு மூலையில் இருப்பாங்களா, இன்னொருத்தவங்க இன்னொரு மூலையில் இருப்பாங்களா, இதுக்கு பேர் வேற ரிலேஷன்ஷிப்பா, அதெல்லாம் நல்லாவே இருக்காது அலெக்ஸ், நீ சும்மா அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு குழப்பிக்காது அப்படிங்கவும், இல்லை எதுக்கு நீ கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கிம் கேட்கவும், இல்லை ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி விஷயத்த சொல்லிடுறா. அதே மாதிரி தேஜுனும் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப, சரி ஏன்டா திடீர்னு நீ இப்படி கேட்குற அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிடுறானுங்க. அந்த டயத்தில் ஹீரோயினும் எல்லாருக்கிட்டே இந்த மாதிரி ஊருக்கு போகிறேன் அப்படிங்கிற விஷயத்த சொன்னோன்னே அவனுங்க ஃபுல்லாக ரொம்ப கஷ்டப்படுறானுங்க. நாங்கள் ஒன்றும் உன்னை ஒழுங்காக ட்ரீட் பண்ணலன்னு தான் இப்போ ஊருக்கு கிளம்பி போறியா அப்படின்னு கேட்கவும், அப்படியெல்லாம் இல்லை எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, போயிட்டு சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லவும், சரி நல்லபடியாக போயிட்டு வான்னு சொல்லி பார்ட்டியெல்லாம் வச்சு செலிப்ரேஷன் பண்ணுறானுங்க. அதுக்கு மூவியும் கூட இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஹீரோயின்லாம் வந்து தேஜுனை போய் வம்பிழுத்து விளையாண்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இவனுக்கு கூட இருந்த அழகான மொமெண்ட்ஸ் ஃபுல்லாவே அவ கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. கடைசியா எல்லாரும் சேர்ந்து செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிறாங்க. ஹீரோயின் கிட்ட வந்து ஹான் ஒரு விஷயத்த சொல்றான், எப்பயுமே ஃபீலிங்ஸை மட்டும் மறைச்சு வைக்காத சொல்லிடு அப்படிங்கவும் அவ ஒரு நோட்ஸ் மாதிரி எழுதிக்கிட்டு இருக்கா. தேஜுன்லாம் ஹீரோயின் கிட்ட பேசலான்னு வந்துட்டு அப்புறம் என்ன நினைச்சானோ தெரியல, எதுவுமே பேசாம அப்படியே ரிட்டர்ன் போயிடுறான். அவனுக்கு ஃபுல்லாவே ஹீரோயினோட ஞாபகமா தான் இருக்கு. சரி அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கே ஹீரோயின் வந்து ஒரு சாக்லேட்டை கொடுத்துட்டு உனக்கு பிடிக்கும்ல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. அதுக்குள்ள பார்த்தா என்ன எழுதியிருக்குன்னா, எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும், லைஃப் லைம் என் கூடவே இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கா. அதுக்கப்புறம் மறுநாள் ஹீரோயின் கிளம்பி போறப்ப தேஜுன் வந்து ஒரு நிமிஷம் கதவை தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொடுத்த சாக்லேட்டை திரும்ப ரிட்டர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கையில, இது உனக்காக நான் கொடுத்ததை ஏன் இப்படி ரிட்டர்ன் பண்ற அப்படிங்கவும், உள்ள பாரு அப்படின்னு சொன்னோம். உள்ள பார்த்தா எனக்கும் உன்னை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. கடைசியா அப்பதான்ப்பா 2 பேர் மூஞ்சிலே ஓரளவுக்கு சிரிப்பே பார்க்க முடியுது. ஹீரோயின்லாம் அதுக்கப்புறம் ஒரு 2 மாசம் கழிச்சு காமிக்கிறாங்க. அவ சொன்ன மாதிரியே இன்டர்ன்ஷிப்லாம் முடிச்சுட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்துடுறா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 பேரோட கையிலையுமே அந்த கப்பிள்ஸ் ரிங் இருக்கு. 2 பேருமே இப்போ ஒன்று சேர்ந்துட்டாங்க, நம்மளுக்கு நல்லாவே தெரியுது. அது மட்டும் இல்லாம அவனுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இதை விட செம ஹாப்பியா இருக்காங்க. இதோட இந்த டிராமா ஃபுல்லா கம்ப்ளீட்டட் ஆகுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், திஸ் இஸ் கவி ஃப்ரம் கவி வாய்ஸ்.